ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். வீடுதோறும் தேசிய கொடி வீடியோ வெளியிட்டார் மோடி. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஹர் கர் திரங்கா என்ற பெயரில் வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றும் திட்டத்தை மத்திய அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு துவங்கியது. அதன்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தினம் கொண்டாடுவோர் தேசிய கொடியுடனான தங்கள் புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கின்றனர். அதற்கு ஆன்லைனிலேயே பாராட்டு சான்றிதழும் தரப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்ஸ்டாகிராமில் பிரதமர் மோடி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையிலும் நாட்டின் பெருமை ஒற்றுமையை கொண்டாடும் வகையிலும் நாட்டு மக்கள் அனைவரும் சுதந்திர தினத்தன்று தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். हर घर पर तिरंगा लहराई. 80வது சுதந்திர தினத்தில் வரலாற்று மாற்றம். முதலில் வந்தே மாதரம் புதிய நடைமுறை. தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மத்திய அரசு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரத்தின் முழு 6 சரணங்களையும் பாட வேண்டும். அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக இசைக்க வேண்டும் என மத்திய அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. வந்தே மாதரத்தை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் வகையில் தேசிய கௌரவம் மீதான அவமதிப்புகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 பார்லிமெண்டில் கொண்டுவரப்பட்டது. இந்த மசோதா ஜூலை 29ஆம் தேதி ராஜ்யசபாவிலும் 30ஆம் தேதி லோக்சபாவிலும் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் தேசிய கொடி, அரசமைப்பு சட்டம், தேசிய கீதம் போன்றவற்றிற்கு வழங்கப்பட்டிருந்த அதே பாதுகாப்பு தற்போது தேசிய பாடலான வந்தே மாதரத்துக்கும் வழங்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி வந்தே மாதரம் பாடலை வேண்டுமென்றே அவமதிப்பது, பாடுவதை தடுப்பது அல்லது இடையூறு செய்வது போன்ற செயல்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் வந்தே மாதரத்தை அவமதிப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாக உறுதியாகியுள்ளது. மேலும் நாட்டின் 80வது சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் விழாவிலும் புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது. பிரதமர் மோடி செங்கோட்டைக்கு வந்த பிறகு முதலில் வந்தே மாதரம் முழுமையாக இசைக்கப்படும். அதன் பின்னர் தேசிய கொடி ஏற்றப்பட்டு ஜனகணமன தேசிய கீதம் இசைக்கப்படும். அதன் பின்னரே பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றுவார். இவ்வாறாக செங்கோட்டை விழாவில் பிரதமர் உரைக்கு முன்பாக வந்தே மாதரம் இடம்பெறுவது இதுவே முதல் முறை. மேலும் சுதந்திர தின விழா அழைப்புதலிலும் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு மேற்கொண்ட முக்கிய மாற்றங்களாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு தினமும் 1 TMC நீர் திறந்து விடுங்க, காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டு செயல்படுகிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 139வது கூட்டம் டெல்லியில் இன்று நடந்தது. ஆகஸ்ட் மாதத்திற்காக காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 45.5 TMC நீரையும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள 33 TMC நீரையும் கர்நாடகா வழங்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தியது. இதையடுத்து காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 TMC நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது. அதே சமயம் டெல்லியில் இன்று நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இந்த பரிந்துரை பற்றி பரிசீலிக்கப்பட்டது. இதையடுத்து அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு தினமும் 1 TMC காவிரி நீர் திறக்கும்படி கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அமளியால் வீணாகும் பார்லிமெண்ட் நேரம், விவாதம் இன்றி மசோதாக்கள் நிறைவேற்றம். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 20இல் துவங்கியது. பல்வேறு விவகாரங்களை முன்னெடுத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுவதால் லோக்சபா, ராஜ்யசபா நேரம் வீணடிக்கப்படுகிறது. இதனால் விவாதங்கள் இன்றி முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்றும் மசோதா எந்தவித விவாதமும் இன்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் லோக்சபாவில் இன்று நிறைவேறியது.
सदस्य इसके पक्ष में है वो हाँ कहे, जो सदस्य विरोध में है वो ना कहे। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ। प्रस्ताव स्वीकृत हुआ और विधेयक पारित हुआ। எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் விவாதம் இன்றி நிறைவேறியது. தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா நேற்று லோக்சபாவில் நிறைவேறிய நிலையில் இன்று ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது. மழைக்கால கூட்டத்தொடரில் லோக்சபாவில் இதுவரை நிறைவேற்றப்பட்ட 11 மசோதாக்கள் 2 மீது மட்டுமே விவாதம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. மாணவர் நலனில் அலட்சியம், திமுகவின் பி டீம் தவேகா. நவோதயா பள்ளி விவகாரத்தில் திமுகவின் பி டீமாக தவேகா அரசு செயல்படுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தை தவிர நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிகள் செயல்படுகின்றன. இங்கு நவோதயா பள்ளிகளை தடுக்கும் நோக்கில் தவேகா அரசு சுப்ரீம் கோர்ட்டில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது கண்டனத்துக்குரியது. இதன் மூலம் திமுகவின் மாணவர் விரோத பாதையை தவேகா அரசு பின்பற்றி அதன் பி டீமாக செயல்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தவேகா அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். 1947க்கு பிறகு முதன்முறை, சுதந்திரத்திற்கு பிறகு இதுவரை இல்லாத காட்சி. சத்தீஸ்கரின் பஸ்தர் பகுதியில் மாவோயிஸ்ட் ஆதிக்கம் இருந்த 92 கிராமங்களில் சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. இதில் பிஜாப்பூர் மாவட்டத்தில் 33, சுக்மாவில் 50, நாராயண்பூரில் 9 கிராமங்கள் அடங்கும். பல ஆண்டுகளாக மாவோயிஸ்ட் ஆதிக்கத்தால் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இந்த பகுதிகளில் இதற்கு முன்பு மாவோயிஸ்டுகளின் கொடிகளே பறந்தன. தற்போது சத்தீஸ்கரில் நக்சலிசம் மற்றும் இடதுசாரி தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மூலம் நிலைமை மாறியுள்ள நிலையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் கீழ் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் பொது கட்டடங்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயர்கள் சூட்டப்பட உள்ளன. நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் பிற தியாகிகளின் குடும்பங்களை கௌரவிக்கும் வகையில் சுதந்திர தினத்தன்று அவர்களது வீடுகளுக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் நேரில் சென்று தேசிய கொடியை வழங்க உள்ளனர். இதன் மூலம் நீண்ட காலமாக மாவோயிஸ்ட் ஆதிக்கத்தில் இருந்த பஸ்தர் பகுதிகளில் தேசிய கொடி ஏற்றப்படுவது முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. போலீஸ் லஞ்சம் கேட்டால் புகார் அளிக்க வாட்ஸ்அப் எண். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் 9481809336 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் அளிக்கலாம் என மாநில அரசு சமீபத்தில் அறிவித்தது. இந்நிலையில் சென்னை போலீசில் ஊழல் ஒழிப்புக்கு என தனி பிரிவு துவக்கப்பட்டுள்ளது. போலீசார் தங்கள் பணிகளை மேற்கொள்ள லஞ்சம் கேட்டால் 787117230000 என்ற எண்ணுக்கு நேரடியாகவோ வாட்ஸ்அப் வாயிலாகவோ பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். புகார் அளிப்போர் விவரம் ரகசியமாக வைக்கப்படும். பெறப்படும் தகவல்கள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். போலீசார் அவர்களுக்கான பணியை செய்ய யாரும் லஞ்சம் தர வேண்டாம் என காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேக வெடிப்பால் கொட்டிய கனமழை, பெய்லி பாலத்தை அடித்து சென்ற வெள்ளம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அங்குள்ள சமோலி மாவட்டத்தில் உள்ள நிடிமலை பள்ளத்தாக்கில் திடீர் மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் டமாக் ஓடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது ஜோதிர்மத் மலாரி பாதையில் கட்டப்பட்டிருந்த பெய்லி பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் வெள்ளப்பெருக்கில் பல வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. பலர் காணாமல் போயுள்ளனர். அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. PRO எனப்படும் எல்லை சாலைகள் அமைப்பின் ஓட்டுநர் பங்கஜ் குமார் தனது வாகனத்துடன் மாயமானார். அவரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜோதிர்மத் மலாரி சாலையில் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. நிலைமை சீரடையும் வரை அப்பகுதிக்கு வருவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.